பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் மரியாதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலேயும் இயேசுவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இது யார் என்று சொன்னால் வேறு யாரும் அல்ல, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அன்பானவருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கிறாள். ஆனால் அன்பானவர்கள், அந்த நேரத்தில் மரியாள் யோசேப்புக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறாள். இன்னும் திருமணம் ஆகலை, அதற்குள்ளதாக அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். உடனடியாக யோசேப்பு யோசிக்கிறாரு, எனக்கு நியமிக்கப்பட்ட மரியாளை நான் இதை வெளியே சொல்லி அவளை அவமானப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை, நான் அவளை ரகசியமாக நான் தள்ளி விடுவது நல்லதுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு நீதிமானாய் இருந்து ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட யோசித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தேவதூதன் மீண்டுமாக யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உண்மையாக யோசேப்பனுடைய தகப்பனுடைய பெயர் என்னவென்று சொன்னால் ஏலி. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். 23ஆம் வசனத்தில் இயேசு யோசேப்பின் குமாரன் எனப்பட்டார், இந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் எனப்பட்டார் என்று சொல்லி நாம் லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்படியானால் ஏலியின் குமாரனாகிய யோசேப்பே என்று சொல்லி அழைக்கல, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று சொல்லி அழைக்கிறார் தேவதூதன் அவரை. அன்பானவர்கள், இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பிறக்க போகிற இரட்சகர் தாவீதின் சந்ததியிலே, தாவீதின் வம்சத்துல தான் அவர் பிறக்க போகிறார். எனவே யோசேப்புக்கு தேவதூதன் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். யோசேப்பே, தாவீதின் வம்சத்தை சார்ந்த யோசேப்பே, தாவீதின் வம்சத்திலே வந்த யோசேப்பே, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்திரீயாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே, அதாவது பயப்படாத. அவரிடத்துல உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன காரியத்தை யோசேப்புக்கு தேவதூதன் கற்றுக் கொடுக்கிறார்? நீ தேவனுடைய கிரியைகளை குறித்து நீ கவலை கொள்ளாத, நீ பயப்படாத. தேவனுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நீ பயப்படாத. உனக்கு சூழ்நிலைகள் அவமானத்தை கொடுப்பது போல இருக்கலாம், ஆனால் நீ பயப்படாத. நீ தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு, தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு உன்னை ஒப்புக்கொடு யோசேப்பே. அப்படி நீ செய்யும் பொழுது உலக ரட்சகர், இந்த உலகத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், இந்த உலகத்தை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கக்கூடியதான மகா உன்னதமான தேவன் உன்னுடைய மனைவியின் வயிற்றிலே பிறக்க போகிறார், உனக்கு மகனாக வளரப் போகிறார் என்று சொல்லி தேவதூதன் யோசேப்போடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு தேவதூதன் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? தேவனுடைய கிரியைகளை குறித்து நீ சந்தேகப்படாதே, பயப்படாதே என்பதாய் இந்த தேவதூதன் அந்த இயேசுனுடைய பிறப்பிலே யோசேப்புக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என்னுடைய கிரியைகளுக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பதை குறித்து நீ பயப்படாத, என்னுடைய வழியில நீ நடப்பதை குறித்து நீ பயப்படாத. நான் நிச்சயமா உன்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, ஒரு நாள் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். ஜெயிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். யோசேப்பை பார்த்து நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாத, பயப்படாதன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த யோசேப்பு உம்முடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவரே, பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே மரியாளுடைய வயிற்றில் ஆண்டவரே பிறந்தீர் தகப்பனே. ஆண்டவரே, பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவி தேவ சித்தத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவரே அவர்கள் உலக ரட்சகராகி உமக்கு பெற்றோராய் மாறி போனார்கள். அதுபோல நாங்களும் உங்களுடைய கிரைகளை குறித்து பயப்படாமல், சந்தேகப்படாமல் உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.